ஸோ சிஎம் வந்து அடிக்கடி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். கட் பண்ணு, போதும். சண்டே வந்துட்டு அப்பா தான் சமையல் பண்ணோமா. ஒன்று ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே வந்துட்டு நமக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு டபரா செட்டு. 15 மினிட்ஸில் பிரியாணி. அதுக்கு ஒரு மசாலா கண்டுபிடிக்கணும். நல்லா தண்ணி வடிச்சிட்டு அப்பா வாவ் செம்மையாக இருக்குல்ல. அடிப்பொலி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சுதா? எங்களோட தீபாவளி பர்ச்சேஸ் பார்த்துருப்பீங்க. கிராக்கர்ஸ் வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அண்ட் என் பையனை நான் எப்படி ப்ராங்க் பண்ணன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நம்மளோட செட்டப்பே பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன் என்ன பண்ண போகிறோன்ட்டு. வெஜிடபிள் பிரியாணி, இதுதான் நம்மளோட இன்றைக்கி சண்டே டிஷ் வித் பட்டர் பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை. 1 kg ரைஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 350 கிராம் வெங்காயம் முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலைங்க, டேரெக்டாக தான் வந்துட்டு போடுறேன். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் போட்டுடலாம். பச்சை மிளகா 1 2 3 4 5 பச்சை மிளகா இதையும் வந்துட்டு போட்டுடலாம். 200 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எந்த ஆயில் வேணுமாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ணுறது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தாங்க பண்ணுறோம். அதே மாதிரி இண்டக்ஷன் பேஸ்க்கான பெரிய குக்கர் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயமும் இந்த ஸ்பைசஸும் நல்லா வதங்கிட்டோம். முதல்ல பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. பிரியாணிக்கு எந்த ப்ரொபோர்ஷனில் வந்துட்டு நம்ம போடுறோமோ அதே ப்ரொபோர்ஷனில் தான் இதுக்கும் போட போகிறோம். 1 kg பாஸ்மதி ரைஸ்க்கு 350 கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன். அதே மாதிரி பூண்டு முதல்ல வந்து பூண்டு போட்டுடலாம். 75 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி. முதல்ல நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வரும். அது இந்த பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பூண்டு போட்டோன்னே அந்த மனம் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது மனம். எங்கள் பசங்க உட்காந்து ஹெல்ப் பண்ணாமல் வந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. கேட்டால் வந்துட்டு நீங்கள் சண்டே வந்துட்டு அப்பா தான் சமையல் பண்ணோமா. அந்த டவல் எடுக்க சொல்கிறாங்க. அது வீடியோ வந்து கேப்சர் ஆகுமா, நல்லா இருக்காதான் கேமராமேன்? வேர்வை ஊற்றுது, சாரி. அப்பா ஆமாம்மா, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க. பூண்டு போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி ஒரு 3 ஸ்பூன், 1 2 3. இந்த இஞ்சியும் பூண்டும் சேர்ந்ததுக்கப்புறமே அதனோட மனமே அப்பா செம்மையாக இருக்குது. கேமராமேன் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அவங்க ட்ரிக்ஸ் எல்லாம், ஏதோ புது ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுட்டாங்களா அதை காமிக்கிறாங்க. மைக் என்கிட்ட தான் இருக்குது, அவ்வளோ சத்தமாக கேட்காது. எடிட்டிங் நான் தான் பண்ணுறேன், எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பச்சை மிளகா ஏற்கனவே போட்டாச்சு. இங்கே பாரு, பச்சை மிளகா வந்து முதல்ல போட்டாச்சு. ஆக்சுவலாக சண்டே எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. பட் ஆனால் நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் டயர்டாகிட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஆமாம், குளிச்சா டயர்டாகிட ஒரே ஆள் இந்த வீட்டில் இந்த அம்மா தான். என் பையன் குளிக்கலைன்னா டயர்டாகிடுவான். இப்போது 1 கப்பு கொத்தமல்லி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூக்கி விட்டுடலாம். முதல்ல இது நல்லா மசியணும். என்ன மனம், ஒன்றுத்துக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. ஒன்று ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே வந்துட்டு நமக்கு அதை கண்ணை மூடி அதை வந்துட்டு நீங்கள் அந்த சுவாசிக்கும் போது சூப்பர். செம்ம காமெடி. கொஞ்சம் புதினா, 1 கப்பு புதினா. புதினா போட்டதுக்கப்புறம் இதனோட ஸ்மெல்லு புதினா, கொத்தமல்லி. எப்பா, குயிக்காக ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ரெசிபி ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை, 15 மினிட்ஸில் பிரியாணி. அதுக்கு ஒரு மசாலா கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து காஷ்மீரி சில்லி. 1 2 3 கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். கலர் தான் தரும் இந்த காஷ்மீரி சில்லி. காரம் அவ்வளோவா இருக்காது. நார்மல் சக்தி மிளகா பொடி வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக. கலர் பார்த்தீங்களா எப்படி மாறுது? வாவ். தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் போடுவீங்க? அதான் சொல்கிறேன், தக்காளி போட்டதுக்கப்புறம் கலர் வந்து உனக்கு அந்தளவுக்கு வளராது. வராது.
இப்போ ஆமாம், இப்போ வந்துட்டு நம்ம முதல்லயே வந்துட்டு நம்ம இதை மிளகா பொடியை போட்டு இது பண்ணிட்டோம்னா அந்த கலர் நல்லா பிரிஞ்சு வரும். தக்காளி வந்து ஒரு 250 கிராம், 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு கரெக்டான எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு டபரா செட்டு. அப்படியா? சீக்ரெட்லாம் வெளியே சொல்லாது. இந்த தக்காளி மசியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் மசிஞ்சிடும். ஓரளவுக்கு தக்காளி வந்து மசிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 kg ரைஸுக்கு ஒரு 4 விரல் உப்பு முதல்ல போட்டுக்கலாம். உப்பு வேணும்னா அப்புறம் கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கேரட்டு ஒரு 250 கிராம் கேரட் கட் பண்ணது. பொட்டேட்டோ ஒரு 250 கிராம். பீன்ஸ் ஒரு 250 கிராம். இதை போட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா முதல்ல பிரட்டிடலாம். ஒரு 150 ml ஆஃப் கர்டு அதையும் போட்டுடலாம். ஸோ இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த மசாலாலாம் உள்ளே போய்ட்டு நல்லா வந்து ஆட் ஆகாது. அதாவது தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்துட்டு உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஹையில் குக் ஆகட்டும். ஓகேங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கிளறிடலாம். கிளறிட்டு நம்ம வாட்டர் ஊற்றிடலாம். பாருங்கள், மனம் சூப்பராக இருக்குது. ஸோ தக்காளியும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. கேமராமேன் பார்த்துக்கோங்க டிப்ஸ் எல்லாம். 1 kg ரைஸ் போடுறோம் இல்லையா, பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1.5 லிட்டர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இதை இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு எவ்வளோ நேரம் சொன்னேன்? 20 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ எடுக்கிற வேலையை கட் பண்ணுங்கள். போதும். சிஎம் நல்லா கொதிக்குதா? ஒன்றுமே தெரியல. ஒன்றும் தெரியலையா? இப்போ தெரியுதா? எப்படி இருக்குது? வாசனை எப்படி இருக்குது? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியான்றியா? ஓகே, ரைட்டு, முடிஞ்சது. உங்கள் விட பரவாயில்லையா? ஓகே. இந்த மாதிரி என்ன கேமரா எடுத்தோன்னே வந்துடுறாங்க பக்கத்தில். சரி, ஓகே. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு. அப்பா சூடு. இது என்ன அரிசி? பாஸ்மதி ரைஸ். இப்போது நல்லா வந்து இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடிக்கடி பார்த்து ரசிக்கணும். ஸோ சீரக சம்பா ரைஸ் போட்டால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எங்களுக்கு கிடைக்கல, அதனால் பாஸ்மதி ரைஸை நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ இதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி அடிக்கடி வந்துட்டு சும்மா லைட்டாக, ரொம்ப கிண்டாமல் லைட்டாக கிண்டி விடணும். ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 70% குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தம்மில் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டர் பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிடலாம். நமக்கு வெஜ் பிரியாணி வந்து கேஸில் நான் வச்சுருக்கேன், ஏன்னா டைம் இல்லை. ஸோ இதே இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வச்சா டைம் ஆகும். அதனால் இப்போது பட்டர் பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறோம். ஆமாம், ரொம்ப லென்த்தாக இருக்குது பேர். ஒரு 50 கிராம் பட்டர் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பட்டர் பத்தல நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். நாங்கள் பட்டர் ப்ளஸ் ஆயில் ரெண்டுத்தையும் கலந்து தான் போடுவோம். ஃபுல் பட்டர் போடுறீங்களா? ஆமாம், இந்த பட்டர் ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிவிடுவோம். முதல்ல பாதி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னு நீங்கள் வந்துட்டு மீதி வந்து அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டாச்சு. ஸ்மெல்லு நல்லா இருக்குல்ல? 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கான், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பாதி வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சி போடுங்க, இல்லைனா வெடியும். ஸோ இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது வாசனை. சால்ட்டு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம் சால்ட்டு அப்புறம் டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சுத்தமாக தண்ணியே ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க. இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும். வெறும் பெப்பரு, பட்டரு, அவ்வளோதான். இப்போ இவ்வளோ இருக்க மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு சுருங்கிடும் பாருங்கள்.
இப்போ இந்த மசாலாலாம் வந்துட்டு இந்த மஷ்ரூமில் நல்லா கோட் ஆகிடுது. கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். சில்லி வந்து ஒரு ஸ்பூன் முதல்ல போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், சாரி. கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, கரம் மசாலா சும்மா கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக, அவ்வளோதான். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஏன் இந்த ஸ்டெம்மை நான் எடுக்க சொன்னேன்னா, அப்போ தான் உள்ளே போயிட்டு இது உள்ளே இருக்கு இல்லையா, இது உள்ளெல்லாம் வந்துட்டு இந்த மசாலா ஏறும், இல்லைன்னா மசாலா ஏறாது. ஸோ இது க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இது நமக்கே தெரியும், அது பார்க்கும்போதே தெரியும், சரிங்களா? ஸோ சிஎம் வந்து அடிக்கடி என்னை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா இன்னும் அப்சர்வ் ஆகிடுங்க. அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெப்பர் பவுடர் போடுவோம். ஆமாம், இப்போ வந்து ஓப்பனில் வைக்கணும். மூடினீங்கன்னா இந்த தண்ணி வந்து வற்றாது. ஸோ இது ஓப்பன்லேயே வச்சு விட்டுடணும். பெப்பர் வந்துட்டு இன்னும் நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த இது போடுவோம், பெப்பர். ஆமாம், உப்புல வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக நான் பார்த்துட்டேன். யாருக்காவது காரம் அதிகமாக வேணும்னாக்கா ஒரு 4 ஸ்பூன் போடுங்க சில்லி பவுடர். இது வந்து மஷ்ரூம் பாக்ஸ் விற்கிறாங்க இல்லையா, நான் 5 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாக்ஸ் வந்து 200 கிராம். பாருங்கள், அப்படியே தண்ணி வற்றுது இல்லைப்பா. பெப்பர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வற்றிடும். 2 ஸ்பூன் போடலாம் பெப்பர் தாராளமாக, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பெப்பர் நல்லது. கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம போட்டுடலாம், ஃப்ரெஷ் கருவேப்பில்லை. எது மஷ்ரூம்? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது மஷ்ரூம் இல்லையோ? வாவ், செம்மையாக இருக்குல்ல? ஆஹா, எவ்வளோ அருமையாக இருக்குது. நீ என்னை சாமின்னு கூப்பிட்றது. வருஷத்தில் ஒரு 48 நாளைக்கு தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிது. ஆனால் இந்த 48 நாள் எவ்வளோ திவ்யமாக இருக்குது தெரியுமா? அப்படியே சாந்தி அப்படின்ற மாதிரி. என்னாச்சு? ஓ, மயக்கம் வருதா? எங்கள் வீட்டில் இது ஒரு தொல்லை இருக்குங்க. பசி எடுத்ததுன்னா மயக்கம் போட்டுருவாங்க. எப்படி இருக்குது மசாலா? சாப்பிட்றீங்களா? சிக்கனோட டேஸ்ட் செப்பப்பாக்கா சாமி தான் சொன்னோம். பட் ஆனால் அந்த டேஸ்ட் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பெப்பர் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் எடுக்கணும் நம்மளே கஷ்டம். பட்டர் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பாருங்கள். இப்போ இன்னும் நல்லா சூப்பராகிடுச்சு நமக்கு மஷ்ரூமு. இப்போது நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த பட்டரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது பாருங்கள், அப்படியே உருகுது பாருங்கள். அவ்வளோதான். சூப்பருங்க, நம்மளோட பிரியாணியும் சைட் பையில் முடிஞ்சிடுச்சு. இப்போ பிரியாணியை தம் உடைச்சிடலாம். எப்படி இருக்கு? ஆஹாவா, ஆஹா. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மஷ்ரூம் இது வந்து நான் பாஷா தர்பார் பிரியாணி பண்ணுவோம் பார்த்தீங்களா, சிக்கன்லேயும் மட்டன்லேயும் அதே ஸ்டைலில் நான் வெஜிடபிள் போட்டு பண்ணேன். ரெண்டுத்தையும் தனித்தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ணுற பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி சூப்பர் பாருங்க. அந்த பட்டர், அந்த பெப்பர் நீங்கள் கடிக்கவே வேண்டாங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இறங்கிடுது. சான்ஸே இல்லை, செம. இப்போ இது ரெண்டத்தோட காம்பினேஷன் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அடிப்பொலி. இது வரைக்கும் நான் சமைச்ச வெஜிடபிள் பிரியாணிலேயே இதுதான் பெஸ்ட்டு. புது பாத்திரம் லக்கி, சூப்பராக இருக்குது. என் பையன் எங்கே முடிச்சிட்டு இருக்கான், என்னடா எனக்கு தரவே இல்லையே அப்படின்ட்டு.
பர்ஃபெக்டாக கொட்டா இருக்கு பிரியாணி. என் பொண்ணுக்கு குட்டியூண்டு வாய், என்ன பண்ணுறது? கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்கு? சாப்பிட்டு நீங்கள் டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், நான் கேமரா மேமுக்கு ஒரு வாய் விட்டுக்கலாம். இல்லை இல்லை பரவாயில்ல, கொடுங்க. சொல்லுங்கள். இல்லை லேட்டாக சொல்லுங்கள். நல்லா கண்ணை மூடிட்டு அதை வந்துட்டு மெல்லமாக சீவ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதனோட டேஸ்ட் தெரியும். ஓகே, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாப்பி. குமுதா ஹாப்பி ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாருமே ஹாப்பி. சாப்பாடு செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டான்ஸ் ஆடுங்க. ஓகே, இந்த மஷ்ரூம் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வெஜிடபிள் பிரியாணி எல்லாருமே பண்ணுவீங்க, ஆனால் நான் மெஷர்மெண்ட் போகிறேன். அந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்ட்டு. ஓகே, see you, bye. எல்லாருமே பசிக்குது, எல்லாரும் சாப்பிட்ணும், டைமுக்கு சாப்பிட்ணும், நமக்கே பசிக்குது இல்லையா? see you in the next video. Until then, bye 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 bye. see you. உங்களோட blessings and support எங்களுக்கு எப்பவுமே வேணும். கேக்குதா? Thank you. கேக்குதா? கேட்கும். Thank you. Bye.